ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் உங்கள் பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்துட்டு செகண்ட் மானிட்டராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு சிபிஎு மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 2 மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு மெயின் மானிட்டர்லேருந்து உங்கள் மவுஸை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்லேயும் இன்னொரு வேர்ட் ஃபைல் இருக்குன்னா அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு சைபர் டென்னிஸாகவே நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ரவுட்ரு மட்டும் நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டேப்லேயோ இல்லாட்டியோ வந்துட்டு உங்களுடைய ஃபோன்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பும் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெட் வந்து தேவை. ஓகே, இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ரவுட்ரு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் நெக்ஸ்ட்டு வந்து டேப்லெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது செகண்ட் மானிட்டருக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க. ரவுட்ரு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டேட்டா கேபிள் மூலியமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்பில் போயிட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் போயிருங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரவுட்டரை வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எம்ஐ ரவுட்டரை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஜியோமின் இருக்குது, கனெக்ட் ஆகிடுச்சு. என்னுடைய ரவுட்டர், என் வீட்டில் இருக்கிற ரவுட்டரை வந்துட்டு நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னுடைய க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நான் வந்து ஸ்பேஸ் டிஸ்க் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வாட்டி இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், ஸ்பேஸ் லிங்க் மல்டிபிள் மானிட்டர் ஆப்புங்கிறது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு கேட்கும். இதை வந்து இப்படி கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் வந்து வச்சுருக்கீங்க, அது வந்து 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறது கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விண்டோஸ் 10 வந்து நான் வந்து 64 பிட் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் 2 டைம் கிளிக் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓகே. இப்போ வந்து ஷோயின் ஃபோல்டரில் போயிட்டு இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் போய்ட்டு அதே நேம், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்பேஸ் டிஸ்க்குங்கிறத கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்க முடியும். ஓகே, எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் சர்ச்சில் போயிட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இங்கே கன்சோல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நான் வந்து ரன் பண்ண விட்டுட்டு நான் வந்து இங்கே மினிமைஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் வந்து ரன் பண்ண விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்துட்டு, அதாவது டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே ப்ராசஸிங்கில் போய்க்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட ஆப்பு வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதாவது ஸ்பேஸ் டிஸ்க் கன்சோலுங்கிறது எனக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் போய்ட்டு நீங்கள் சேம் சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை நான் வந்து ஓரமாக வச்சுட்டு இது வந்து என்னுடைய லேப்டாப். இப்போ என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போயிட்டு என்னுடைய சேம் நெட்வொர்க், அதாவது என்னுடைய ரவுட்ரு நான் வச்சுருக்கேன்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜியோமின் இருக்குது. அதே மாதிரியே சேம் ரவுட்ரை நான் வந்து என்னுடைய ஃபோன்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சேம் என்னுடைய லேப்டாப்லேயும் என்னுடைய ஃபோன்லேயும் வந்துட்டு சேம் ரவுட்ரை நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போயிருங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்பேஸ் டிஸ்க்குங்கிறத கொடுத்தீங்கள, அதே நேமை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. சர்ச்சில் போயிட்டு கீழே வந்து ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு.
ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சாஃப்ட்வேரையும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய மானிட்டர் வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். அதுக்கு முன்னால் வந்துட்டு சப்போஸ் வந்து கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்துட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அது எப்படின்னா சிஎம்டின்னு கொடுத்துட்டு என்னுடைய லேப்டாப்பில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட லேப்டாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192.168.31.116 இருக்குல்ல. நான் வந்து சைபர் டென்னிஸாகவே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், 192.168.31.116 தான் இங்கே வந்து எனக்கு எடுத்திருக்கு. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் எடுத்துக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து மேனுவல் ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோனில் போயிட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு லாங் ஷாட்டில் உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன். இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத. இதில் வந்து சைபர் டென்னிஸாக உங்களுக்கு வந்து தெரியாது. நான் வந்து லாங் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட்டரை வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட்டில் வந்து நான் வந்து வேன் கனெக்ஷன் வந்து பிடிங்கிட்டேன். அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே வேலை செய்யாது. ஜஸ்ட் வந்து ஒய்ஃபை மட்டும்தான் எனக்கு வந்து வேலை செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு செட்டிங் மட்டும் போடணும். ஏன்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கீபோர்டில் போய்ட்டு விண்டோஸ் பியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த செகண்ட் இருக்கு பாருங்கள், இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ரெசல்யூஷனில் போய்ட்டு உங்களுடைய லேப்டாப்போட ஹை எண்ட் ரெசல்யூஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே உங்கள் ஃபோனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், எனக்கு சைபர் டென்னிஸாகவே எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏதாவது ஒன்று என்னுடைய வேர்டோ எக்ஸலோ என்னுடைய லேப்டாப்லேருந்து ஜஸ்ட்டு அப்படியே வந்துட்டு என்னுடைய ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி நான் மூவ் பண்ணால் எனக்கு வந்து அப்படியே இங்கே வந்து பாருங்கள் வந்துடும். சின்னதாக இங்கே தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அப்படியே எனக்கு வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு நோட் பேடை வந்து என்னோடய லேப்டாப்லேருந்து அப்படியே என்னோடய மவுஸை வந்து அப்படியே இங்கே மூவ் பண்ணுறேன். எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபோன்லேருந்து மறுபடியும் நான் வந்து என்னோடய லேப்டாப் வந்து நான் மூவ் பண்ணுறேன். அப்படியே எனக்கு வந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் எதை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது பார்க்கணுன்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் தனியாக நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் டேப் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு க்ரோம் ப்ரௌசர் அப்படியே நான் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே நான் இங்கே ஃபோன்கிட்ட வரேன் பாருங்கள். இங்கே வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய ப்ரௌசர் வந்து எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து சைபர் டென்னிஸாகவே நான் வந்து எக்ஸல் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து நெட்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெட் கனெக்ஷன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எனக்கு க்ரோம் மட்டும்தான் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ரவுட்டரே இல்லாத பட்சத்தில் உங்களோட லேப்டாப்பில் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனோட டேட்டா கேபிள் உங்கள் லேப்டாப்லேயும் உங்களுடைய ஃபோன்லேயும் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சைபர் டென்னிஸாகவே நீங்கள் வந்து செகண்ட் மானிட்டர் உங்களுடைய ஃபோனோ டேபையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.